ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 21/5/2026 மே மாதத்திலே வியாழக்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 7ஆம் நாள். உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இரவேணி காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். பஞ்சமி மாலை 2 மணி 31 நிமிடம் வரை இருக்கும். பின்பு சஷ்டி விரதம் வந்துவிடும். புனர்பூச நட்சத்திரம் காலை 9:56 வரைக்கும் இருக்கும். பின் பூச நட்சத்திரம். இந்த நாளிலே கரிநாள்னு போட்டிருப்பாங்க. கரிநாள்னா என்னதுனாக்கா சூரியனின் தாக்கம் பூமியில அதிகமாக இருக்கக்கூடியது. சுபங்கள் செய்வதை அவாய்ட் பண்ணிடுது, பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு இருக்கு. அதனால இன்னைக்கு பரிகாரங்களுக்கு நிமித்தமாக, அதுவும் வியாழக்கிழமை அப்படின்னு வந்துருச்சுனாலே கொஞ்சம் திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறதுலாம் சொல்லுவோம். அப்படிலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. காலையில் 10:30லேருந்து 11:30 வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேலையில் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இந்த நாளில் ராகு காலம் 1:30-3, குளிகை நேரம் 9:10, யமகண்டம் 6:7. தெற்கு பக்கம் சூலம், மருந்து என்கிற தைலத்தை யூஸ் பண்ணது நல்லது. ரிஷப லக்னத்திலே சூரியன் 3 நாழிகை 56 வினாழிகள் இருப்பார். சூரியனின் உதய நேரம் 5:53. மூல நட்சத்திரம் என்கிற தனுசு ராசியிலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிற ரிஷபராசி, சுக்கிரனும் குருவும் சேர்ந்து மிதுன ராசி, கேது அமர சிம்ம ராசி, ராகு அமர கும்பராசி, சனி அமர மீனராசி, செவ்வாய் ஆட்சியில் அமர மேஷராசி என்று இந்த நாள் அமர, புனர்பூச நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்வதனாலே, பூச நட்சத்திரத்துக்குள்ளார வருவதனாலே மிதுன கடகராசிக்குள்ள சந்திரனுடைய பயணம் இருக்கும். இந்த ராசியில ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கு பார்ப்போம் வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. மூல நட்சத்திரக்காரர்கள் இங்கே சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இருந்தாலும் பூச நட்சத்திரக்குள்ள சந்திரன் செல்வதனாலே, உங்களுடைய ராசி 2ஆம் இடத்துல இருப்பதனாலே, சனி பகவானுடைய சாரத்தில் தான் போறாரு. அதனால பாராட்டுகளை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வெற்றிகள் நிறைய நடக்கும். இன்னைக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செஞ்சீங்கன்னா ரெகக்னேஷன் நல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன்.